அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு இந்நாளில் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு புலமை பரீட்சையில் நாங்கள் கடந்த வினாத்தாளில் நாங்கள் பிரதியீட்டு திறன் தொடர்பாக உங்களுக்கு சில வினாக்கள் பார்த்தோம். பிரதியீட்டு திறன் என்பது 14 திறன்களில் ஒன்று. பிரதியீட்டு திறன் என்பது ஒரு உருவத்திற்கு இலக்கத்தையோ அல்ல உருவத்திற்கு சொல்லையோ அல்ல உருவத்துக்கு எழுத்தையோ பிரதியிடுகின்றது. உதாரணமாக ஆப்பிள் பழம் ஒன்றை காட்சிப்படுத்தி போட்டு இதுக்கு சதுரம் அல்லது ஏ இப்படி ஒன்றுக்கு ஒன்றாக பிரதியிட்டு பார்க்கின்ற பிரதியீட்டு திறன் பற்றி பார்த்தோம். கடந்த வினாக்களில் நாங்கள் இது பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வட்டத்திற்கு 3 இந்த கருப்பு நிற கீழ் முனை முக்கோணி, அதுக்கு 2, வெள்ளை சதுரத்துக்கு 5, செவ்வகத்துக்கு 1, இப்படி நாங்கள் பிரதியிட்டு இதில் கூட்டல் கழித்தல் தொடர்பான வினாக்களை பார்த்தோம். கடந்த காலங்களில் பார்த்தோம், கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 9வது வினாவை பார்ப்போம். பின்வரும் உருக்களினுள்ளே காணப்படும் செங்கோணங்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ இந்த வினாவில் பார்ப்போம்னா 2 வினாக்கள் வரும். ஒன்று இந்த மொழிநடையை நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும். ஒன்று உருக்களில் காணப்படுகின்ற செங்கோணங்கள், 2வது உருக்களினுள் காணப்படுகின்ற செங்கோணங்கள். அந்த மொழியில் சின்ன வேறுபாடு ஒன்று இருக்குது. என்ன மொழித்திறன் தொடர்பான வினாக்கள் இது. அப்போ ஒன்று உருவில் காணப்படுகின்ற செங்கோணம், 2வது உருவினுள் காணப்படுகின்ற செங்கோணம். அப்போ உருவில் காணப்படுகின்ற செங்கோணம் என்றால் அது இந்த உருவில உள்ளுக்கும் வெளியிலேயும் பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் உருவினுள் காணப்படுகின்ற செங்கோணம் என்றால் இந்த உருவுக்குள்ளே எத்தனை செங்கோணங்கள் இருக்குது என்று. அப்போ 2 விதமான வினாக்கள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதை வினா வாசிக்கின்ற பொழுது தெளிவாக வாசிக்க வேண்டும். பின்வரும் உருக்களினுள்ளே பின்வரும் உருவினுள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். பின்வரும் உருவினுள்ளே காணப்படும் செங்கோணங்களின் எண்ணிக்கையை முறையே காட்டும் விடையை தெரிவு செய்க. அப்போ இந்த உருவொன்று காணப்பட்டுள்ளது. இந்த 3 வகையான உருக்கள் காணப்படுகின்றது. இந்த உருக்களில் இந்த 3 வகையான உருக்கள் காணப்படுகிறது. முதலாவது இந்த பானா வடிவான ஒரு உரு உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா H வடிவமானது. 3வது பார்த்தீங்கன்னா இந்த வடிவம். 3 வகையான உருக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த உருக்களில் உருவின் உள்ளே காணப்படும் செங்கோணங்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த உருவின் உள்ளே என்று இப்போ நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கே இதிலே ஒரு செங்கோணம் இருக்குது, இதிலே ஒரு செங்கோணம் இருக்குது, இங்கே ஒரு செங்கோணம், இங்கே ஒரு செங்கோணம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. உருவின் உள்ளே காணப்படுகின்ற செங்கோணங்கள் இவைதான் நிறம் தீட்டப்பட்ட இங்கே நான் அடையாளம் குறிக்கப்பட்டுள்ள இடத்துல காணப்படுகின்ற செங்கோணம் தான் உருவின் உள்ளே காணப்படுகின்ற செங்கோணம். இந்த செங்கோணங்களை பார்ப்போமாக இருந்தால் இது உருவிற்கு வெளியே உள்ள செங்கோணம். அப்போ இதில் கேள்வியில் வடிவ பாருங்க. உருவின் உள்ளே என்றால் இந்த சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள செங்கோணங்கள் தான் வரும். உருவில் காணப்படுறதுன்னா இந்த சிவப்பும் இந்த நாவல் கலர் உங்களுடைய திரைகளில் சிறப்பாக தெரியும் நினைக்கிறேன். ஆகவே உருவில் காணப்படுகின்ற செங்கோணம், உருவினுள் காணப்படுகின்ற செங்கோணம் 2 வகையான வினாக்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நாங்கள் பார்ப்போம்னா உருவினுள் காணப்படுகின்ற செங்கோணம்
ஆக உருவினுள் காணப்படுகின்ற 1 2 3 4 5 6. அப்போ இங்கே வந்து 6 செங்கோணங்கள் தான் காணப்படுகிறது. இங்கே 6 செங்கோணங்கள் காணப்படுகின்றது. 6 செங்கோணங்கள் காணப்படுகிறது. இந்த முதலாவது உருவிலே 6 செங்கோணம் காணப்படுது. இரண்டாவது உருவை பார்ப்போம்னா உள்ளுக்கு 1 2 3 4 5 6 7 8 8 செங்கோணங்கள் காணப்படுகிறது. ஆக இரண்டாவது உருவிலே 8 செங்கோணங்கள் காணப்படும். மூன்றாவது உருவை பார்ப்போம் என்றால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செங்கோணங்கள் காணும். இரண்டாவது உருவில் 12 செங்கோணங்கள் காணப்படும். அப்போ நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். உருவில் உள்ளே காணப்படுகின்ற செங்கோணங்கள் முதலாவது உருவில் 6, இரண்டாவது உருவில் 8, மூன்றாவது உருவில் 12. ஆக இங்கே ஒரு வினாவை நீங்கள் தெளிவாக வாசிக்கின்ற பொழுது முறையே என்றொரு சொற்பதம் ஒன்று காணப்படும். முறையே. அப்போ 2 விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று உருவினுள் காணப்படுகின்றது, இரண்டாவது முறை. முறை என்ற சொல்லுடைய கருத்து யாதென்றால் ஒழுங்கு முறையில். உதாரணத்துக்கு ADCB என்று கிடந்தால் நாங்கள் முறையே சொல்லணும் என்றால் ABCD என்று சொல்லணும். அதான் முறை. 1 5 2 3 என்று வந்தால் நாங்கள் 1 2 3 அதை ஒழுங்குபடுத்தி ஏதாவது ஒரு ஒழுங்கு முறையில், அந்த முறையே என்று சொல்வதனுடைய கருத்து அதான், ஏதாவது ஒரு ஒழுங்கு முறையில் காணப்படும். ஆகவே இங்கேயும் பார்ப்போம் என்றால் இங்கே 2 விஷயங்கள் காணப்படுகின்றது உருவினுள். அப்போ நாங்கள் உருவுக்குள்ளே எத்தின செங்கோணங்கள் என்றது நாங்கள் முதல் இனங்கண்டா பிறகு இந்த முறையே என்ற சொல்லுக்கு நாங்கள் விடைய பார்ப்போம் என்றால் ஒழுங்கு முறையில் முதலாவது பானா என்ற வடிவத்தில் எத்தின செங்கோணம், ரெண்டாவது வடிவம் பார்ப்போம் என்றால் இந்த H என்ற வடிவத்தில் காணப்படும், மூன்றாவது இந்த வடிவம். அப்போ அந்த ஓர்டரில் பார்ப்போம் என்றால் நாங்கள் 6 8 12 என்பது சரியானபடியாக இருக்கும். அப்போ 6 8 12 என்பது சரியாகபடியாக இருக்கின்ற பொழுது இப்போ நாங்கள் சரியானபடியை தேர்ந்தெடுப்போமாக இருந்தால் 6 8 12 6 8 12 என்பது சரியானபடியாக காணும். ஆக இங்கே முதலாவது உருவினுள் காணப்படுகின்றது, இரண்டாவது முறையே என்ற 2 விடயத்தை நாங்கள் இந்த வினாவில் நாங்கள் உள்வாங்க வேண்டியவர்களாக இருப்போம். அப்போ உருவினுள் முறையே என்ற 2 விடயத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் 6 8 12. ஆகவே 6 8 12 என்பது சரியானபடியாக காணப்படும். அப்போ சில வேளை ஒரு கேள்வி கொண்டு வரும், இந்த உருவில் காணப்படுகின்ற, இந்த கேள்வியில் இல்லை ஆனால் சில வேளை ஒரு சந்தர்ப்பத்தில் காணப்படும், இந்த உருவில் காணப்படுகின்ற செங்கோணங்கள் என்று பார்த்தால் இங்கே 1 2 3 4 5 6 7 8 இந்த உருவில் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இந்த உருவில் 12 இருக்கு. இதில் பார்ப்போம் என்றால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இதில் 20 இருக்கு. அப்போ 2 வகையான வினாக்களை நாங்கள் இந்த உருக்களை வச்சு கொண்டே கேட்கலாம். முதலாவது உருவினுள் காணப்படுகின்றது என்றைகளை நாங்கள் முதல் பார்த்தது போல 6 8 12. உருவில் காணப்படுகின்ற செங்கோணங்கள் என்று பார்த்தோம்னா 8 12 20 8 12 20 இங்கே 2வது விடை காணப்படுகின்றது. இந்த விடைக்கு 8 12 20 பொருத்தமில்லை, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வினாவுக்கு அதாவது உருவினுள் என்று கேட்கப்பட்டதுக்கு சரியான விடை 6 8 12 விடை. இந்த கேள்வியை நான் மாற்றி உருவில் காணப்படுகின்ற செங்கோணங்கள் என்று சொன்னால் 8 12 20. நீங்கள் மாணவர்கள்
நீங்கள் வினாக்களை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு நுணுக்கமாக வாசிக்க வேண்டும் என்பதை பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக உருவில் காணப்படுகின்ற என்று நீங்கள் விளங்கி கொண்டீங்கள் என்ற 2வது விடைக்கு போட்டுடுவீங்கள். ஆகவே இந்த வினாவின் அடிப்படையில் இந்த வினாவுக்கு விடை பிழையாக நீங்கள் தெரிவிப்பீர்கள். உருவினுள் காணப்படுகின்றதுக்கு உருவில் காணப்படுகின்ற மாறி வாசிச்சிட்டீங்கள் என்றாலும் அப்போ நீங்கள் ஒரு வினாவை நான் மாணவர்களுடைய சார்பில் நின்று பார்க்கின்ற பொழுது அநேகமான மாணவர்கள் பல மாணவர்கள் கேள்வி தொடக்கத்தை வாசிப்பார்கள், முடிவை வாசிப்பதில்லை. அப்போ முடிவு சிலவள பொருந்தாதது அல்லாதது என்ற முடிவு வரும். அப்போ அதுகளை முழுமையாக வாசிக்காமல் அறகுறையாக வாசித்து விட்டு பிழையான விடை தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அவே ஒரு கேள்வியை தருகின்ற பொழுது கேள்வியை முழுமையாக வாசிங்கள். இந்த திருப்பி நான் இந்த வினாவை இருக்கின்றேன். பின்வரும் உருக்களில் உள்ளே காணப்படும் செங்கோணங்களின் எண்ணிக்கை முறை என்ற வினாவுக்கு 6, 8, 12. ஆகவே 3வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த வினாவை பார்ப்போம். இங்கே பாருங்கடா, பின்வரும் உருக்களில் உள்ள எண்கோலத்தை, இது எண்கோலம் என்ற ஒரு திறனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கணித பாடத்தை தரம் 3, தரம் 4, தரம் 5 எண்கோலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. எண்கோலம் என்ற ஒரு ஒரு பகுதி கணித பாடத்தில் 3ஆம் 4ஆம் பாடமாக இருக்கும்னு நினைக்கிறது. அந்த எண்கோலம் என்றால் என்னென்றால் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எண்கோலம் என்று ஒரு எண்களின் ஒரு ஒழுங்குமுறையில் கோலத்தின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துவது. இப்போ உதாரணமாக நாங்கள் மாவில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நாங்கள் ஒழுங்குமுறையில் போட்டால் அது கோலம் போடுவது. காலமேல உங்களுடைய தைப்பொங்கல் அப்படிப்பட்ட விசேடமான நாளில் அம்மா அல்லது வீட்டில் யாராவது கோலம் போடுவார்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போட்டிகள் அதில் இந்த ஏதாவது போட்டி அதுகள் வைக்கிறீங்களோ பூவில கோலம் போடுவீர்கள். கோலம் என்பது என்னென்றால் ஏதாவது ஒரு பொருளில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வடிவமைப்பு தான் கோலம். ஏதாவது ஒரு அது பூவாக இருக்கலாம், இலியாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா இங்கே எண்கோலம் என்பதும் இந்த எண்களை ஏதாவது ஒரு ஒழுங்கிலே ஒழுங்குபடுத்துவது தான் இந்த எண்கோலம். இந்த எண்கள் இருக்கும், எண்களை ஏதாவது ஒரு ஒழுங்கிலே ஒழுங்குபடுத்துவது. அது எந்த முறை என்பது நீங்கள் தான் விளங்கிக் கொள்ளணும். சில கூட்டல் முறையாக இருக்கலாம். கூட்டல் கூட்டி 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 அது ஒரு எண்கோலமாக போகலாம். கழித்தல் முறையில் ஒரு எண்கோலமாக போகலாம். பெருக்கல் முறையில் ஏதாவது ஒரு எண்கோலம் போகலாம். வகுத்தல் முறையில் ஏதாவது ஒரு எண்கோலம் போகலாம். வர்க்க மூலத்தில் ஏதாவது ஒரு எண்கோலம் போகலாம். இப்படி ஏதாவது ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு விடயத்தின் அடிப்படையில் இந்த எண்கோலமானது போய்கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த எண்கோலம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இதுக்கு எது பொருத்தம், இந்த என்ன முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் முதலில் பார்க்கணும். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2, 3, 6, 7 என்று இருக்கு இந்த உருவம். இங்கே 3, 5, 15 என்று கிடக்கு. இங்கே 4, 7. அப்போ இதில் ஏதோ ஒரு விடயம் ஒன்று எங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. கவனிங்க, நீங்கள் பெருக்கல் என்றொரு எண்ணக்கரு எங்களுடைய மனதில் நினைவுபடுத்தப்படுகின்றது. பெருக்கல் அதாவது 3, 6 2 3ஆல் பெருக்கின்ற பொழுது 6 என்ற விடை வருகின்றது. 6 இங்கே 1 அதிகரிக்கப்படுகின்றது. இங்கே பார்ப்போமாக இருந்தால் 3, 5, 15 என்பது இங்கே வருகின்றது. இங்கே பார்ப்போம்டா 7, 4, 28. இங்கே 28 வருகிறது. அப்போ பெருக்கல், அப்போ எண்கோலமண்டைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். எல்லாம் ஒரே வடிவத்தில் ஒரே செயற்பாட்டில் செய்து கொண்டிருக்கணும். இங்கே பெருக்கி இங்கே வகுத்து இங்கே கூட்டி அப்படி என்றது வராது. கூட்டல்ண்டா எல்லாம் கூட்டல், பெருக்கல்ண்டா எல்லாம் கூட்டல், வகுத்தல்ண்டா எல்லாம் கூட்டல். ஒரு கணக்கில் ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் போய்கொண்டிருக்கு. அப்போ இந்த இங்கே 6, அப்போ 3, 6 இங்கே 7 கிடக்குது.
இது என்னென்று சில வழி ஒன்று அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். இங்கே பார்ப்போம் என்றால் 15, அப்போ 15 இங்கே விட 16 இருக்கலாம். 1 அதிகரித்தால் 16, 2 அதிகரித்தால் 17, 3 அதிகரித்தால் 18. இப்போ எத்தனை அதிகரிக்கிறது என்பது, எந்த ஆர்டரில் அதிகரிக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. அப்போ இங்கே பார்ப்போம்னா 28, 28 2 31, 31. இங்கே 3 அதிகரிக்கப்பட்டிருக்கு. 3 அதிகரிக்கப்பட்டனால இங்கே 1 அதிகரிக்கப்பட்டது, இங்கே 3 அதிகரிக்கப்பட்டது. ஆகவே இங்கே 2 அதிகரிக்கப்படணும். 15 + 2 ஏன்னா 15ஓட 2 கூட்டணும். 15 2 17. மிக பொருத்தமான விட இது. திருப்பி ஒருக்கா இந்த வினாவை பார்ப்போம். இந்த வினாவை திருப்பி ஒரு முறை பார்ப்போம். அதாவது எண்கோலம் என்றால் ஒரு எண் ஏதாவது ஒரு ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டது, அதுதான் எண்கோலம். அந்த எண்கோலம் பெருக்கலாக, வகுத்தலாக, கூட்டலாக, கழித்தலாக, வர்க்க மூலமாக ஏதோ ஒரு அடிப்படையில் இது எண்கோலம் போய்கொண்டிருக்கும். அது நேர்கோட்டில் வரலாம், இப்படிப்பட்ட உருக்களினூடாக வரலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் போய்கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் எண்கோலத்தை பார்க்கின்ற பொழுது இது என்ன அடிப்படையில் வருகின்றது? இப்போ முதல் நாங்கள் எண்கோலத்தை பார்க்கின்ற பொழுது இது என்ன அடிப்படையில் வருகின்றது என்பது எங்களுக்கு விளங்கிக் கொள்ள கஷ்டமாக இருக்குது. அப்போ உண்மையிலே இது எண்கோலம் தொடர்பாக நீங்கள் அதிக பயிற்சி எடுக்கணும் என்றால், உளவியலாளர்கள் சொல்வது போல இது நடத்தைவாத செயற்பாடு. நடத்தைவாதம் என்றால் திருப்ப 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 ஒன்றை செய்வது தான் நடத்தைவாதம். அப்போ இங்கேயும் அந்த எண்கோலம் தொடர்பாக நீங்கள் பயிற்சியை பெறணும் என்றால் எண்கோலம் தொடர்பான அதிகமான பயிற்சிகளை செய்யணும். இது கூட்டுப்படுது, இது கழிப்படுது, இது பெருக்கப்படுது, இது வகுப்படுது என்று ஏதோ ஒரு தொடர்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ நடத்தைவாதம் திருப்ப திருப்ப செய்வதனூடாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு புள்ளிகளை அதிகரிக்க முடியும். ஆகவே இந்த அடிப்படையில் பார்ப்போம் என்றால் 2 3ஆல் பெருக்கப்படுது. 2 தர 3 சமன் 6. 6உடன் 1 கூட்டப்படுகிறது. ஆகவே இங்கே 7ஆக வருகின்றது. 7. அதே போல இங்கே பார்ப்போம் என்றால் அதே செயற்பாடு 3 தர 5 சமன் 15. இங்கே 2 கூட்டப்படுகின்றது. இங்கே 17. அதே செயற்பாடு தான் இங்கே 4 தர 7 சமன் 28. இங்கே 3 கூட்டப்படுகின்றது 31. ஆகவே இங்கே 2 எண்கோலத்தில் 2 விடயங்கள் பிணைந்து வருகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். பெருக்கல் கூட்டல், பெருக்கல் கூட்டல் என்ற 2 எண்ணக்கருக்கள் அல்ல 2 விடயங்கள் இந்த எண்கோலத்தில் காணப்படுகின்றது. ஒன்று பெருக்கல், 2வது கூட்டல். அது கூட்டலும் ஒரே எண்ணை கூட்டப்படவில்லை, ஒரே எண் கூட்டப்படவில்லை. ஒன்றில் 1 மற்றது 2 3 என்று அதிகரித்து செல்லுகின்றதை இனங்காண முடியும். ஆக இதுக்கு சரியான விடை 17 என்பது சரியான விடை. இதற்கு சரியான விடையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கு 17 என்பது நாங்கள் சரியான விடையாக போடலாம். அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த வினாவை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய திரைகளில் தெரியும், காகிதத்தாள்களை வெட்டி துளையிடுவதனூடாக ஒரு கோலத்தை அமைத்தல். இதுவும் கோலம் தொடர்பாக காகிதத்தாளை மடித்து, நீங்கள் காகிதத்தாளை உங்களுக்கு விரும்பின மாதிரி மடிக்கலாம். விரும்பிய மாதிரி மடித்து போட்டு சும்மா உங்களுக்கு விரும்பிய மாதிரி வெட்டி பாருங்கள். வெட்டி பார்த்துட்டு விரிக்கின்ற பொழுது மிக அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கோலம் உண்டு அந்த காகிதத்தாளில் வந்திருக்கு. நீங்கள் வார்னிஷ் பேப்பர் அல்ல டிஷ்யூ
இப்படிப்பட்ட ஏதாவது இதை பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு கலைப்படைப்பாக கூட இது செய்து கொண்டிருக்கலாம். பொழுதுபோக்கான கலைப்படைப்பு. உதாரணம் வகுப்பறையை அழகுபடுத்த போகிறீங்கள், அல்ல வீட்டை நீங்கள் அழகுபடுத்த போகிறீங்கள், அல்ல ஏதாவது இருக்கின்ற இடத்தை நீங்கள் அழகுபடுத்த போகிறீங்கள் என்றால் இப்படிப்பட்ட வார்னிஷ் பேப்பரை எடுத்து 4ஆக 8ஆக மடித்து போட்டு இடையில முக்கோணம் வட்டம் அது உருக்களை வெட்டி போட்டு நீங்கள் விரித்து பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு கோலம் பெறும். அதை நீங்கள் வகுப்பறையில் ஒட்ட அதே செயற்பாடு தான் இங்கே காணப்படுகின்றது. அதே செயற்பாடு ஒரு சதுர வடிவ காகிதத்தால் ஒன்றை எடுக்கிறார்கள். சதுர வடிவ காகிதத்தால் ஒன்றை எடுத்து சதுர வடிவ காகிதத்தால் ஒன்று எடுக்கப்படுது. எடுத்து என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படி 4ஆக மடிக்கிறார்கள். இது 4 இங்கே புள்ளிக்கோட்டின் புள்ளிக்கோடு காட்டப்பட்டுள்ள மடிக்கப்பட்ட இடம் 4ஆக மடித்து ஒரு துண்டு, அது 4இல் 1 மட்டும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. 4ஆக மடித்து இந்த துண்டு காட்டும். இந்த துண்டில் இப்படி 2 மூலைகளை வெட்டி எடுக்கிறார். இந்த இங்கே பார்க்கின்ற பொழுது 2 துண்டுகளை வெட்டி எடுக்கிறார்கள். வெட்டி எடுத்த பின்னர் எவ்வாறு தோன்றும் என்பதுதான் இந்த வினா. இந்த வெட்டி எடுத்தப்பட்ட பின்னர் இந்த உரு எவ்வாறு தோன்றும். அப்போ நாங்கள் இது நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கண்ணாடி பிம்பம், அல்லது இதை நீங்கள் இன்னொரு முறையில் பார்க்கணும் என்றால் நீங்கள் அந்த கோழிச்சாயத்தை எடுத்து சமச்சீர் கோலங்கள் அல்ல சமச்சீர் உருக்கள் என்றொரு தரம் 3 ஒரு செயற்பாடு ஒன்று இருக்குது. சமச்சீர் கோலங்கள் இல்லை சமச்சீர் உருக்களை அமைக்கிறது. அது என்னென்னு செய்கிறேன்னா நீங்கள் பார்ப்பேன், A4 ஷீட் எடுத்து மடித்து போட்டு கோழிச்சாயத்துக்குள்ளே ஒரு நூலை துவைச்சு போட்டு கோழிச்சாயம் ஏதாவது நீங்கள் விரும்புகின்ற நிறத்துக்குள்ளே கோழிச்சாயத்தை நூலை பார்த்து அந்த மடிக்கப்பட்டுள்ள A4 ஷீட்டு மடித்து போட்டு அந்த நூலுக்குள்ளே நீங்கள் விரும்பின மாதிரி வளையமாக வச்சிடுறேன். இப்படி 2-3 நிறங்களில் வச்சு போட்டு மடித்து போட்டு அந்த நூலை இழுத்து போட்டு அதற்கு விரித்து பாருங்க, என்ன ஒரு அழகான வித்தியாசமான உருக்கள் வேறு. அதே போல தான் ஒரே விளையாட்டு படிப்பு எல்லாம் ஒரே எண்ணக்கருவோடு செயற்பட்டதான் இந்த வினா. இந்த வினா அந்த சமச்சீர், இதை சொல்லலாம் சமச்சீர் உருக்கள் என்று சொல்லலாம், அல்லது பிம்பம் உருக்கள் என்று சொல்லலாம். கண்ணாடி இந்த எழுத்தை ஆங்கிலத்தில் ஆங்கில எழுத்து A என்பதை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியும், B என்பதை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது எப்படி தோன்றும், 5 என்ற இலக்கத்தை கண்ணாடியில் பார்க்கின்ற. அப்போ இது எல்லாம் அதே எண்ணக்கருவோடு தொடர்பட்ட வினா. ஆகவே நாங்கள் கூறியது போல இந்த வினாவில் நாங்கள் ஒரு சதுர காகிதத்தாளை எடுத்து 4ஆக மடித்து இங்கே காட்டப்பட்டுள்ளவாறு வெட்டி கிடக்கு. அப்போ நாங்கள் எடுக்கப்பட்ட துண்டு இதில் வெட்டப்பட்ட துண்டு இந்த உருவத்தை நான் அங்கே முழுமையான பேப்பரில் பிரதியிட்டு கிடக்கு. அப்போ இங்கே இதனுடைய பிம்பமாக இப்படி தெரியும், இதனுடைய பிம்பமாக இப்படி தெரியும், இதனுடைய பிம்பமாக இப்படி தெரியும், அல்ல சமச்சீராக இதனுடைய சமச்சீராக இப்படி தெரியும். இந்த உருவத்தில் காணப்படும் இந்த உருவத்தில் காணப்படுகின்ற விடை எங்கே என்று பார்ப்போமாக இருந்தால் இது இல்லை. ஆகவே இந்த விடை பொருத்தமாக இருக்கு, இந்த விடையும் பொருத்தம் இல்லை. ஆகவே சதுர வடிவ கடதாசி துண்டொன்றை மடித்து நாங்கள் இப்படி நிறம் தீட்டப்பட்ட பகுதியை வெட்டி எடுக்கின்ற பொழுது விரிக்கின்ற பொழுது எவ்வாறு தோன்றும் என்ற வினாவுக்கு சரியான விடை இது. நீங்கள் இது செய்து பார்க்கலாம். திருப்ப இந்த பேப்பர் காகிதங்கள் எடுத்து மடிக்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். மற்றது பரீட்சை ஒன்றை அடிப்படையாக வச்சு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பரீட்சை நேரங்களில் கீறுதல், மடித்தல், வெட்டுதல் எல்லாம் எவ்வளோ பொருத்தம் என்றது தெரியாது. சும்மா பயிற்சி நேரத்தில் நீங்கள் இப்படி மடித்து வெட்டி பார்க்கலாம். மடித்து வெட்டி பார்த்துட்டு இதுக்கு பொருத்தமான உருவம் எது என்று பார்க்கலாம்.
ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸாம் கோலில் மாகாண பரீட்சையோ அல்லது வலய பரீட்சையோ அல்லது மாதிரி பரீட்சையோ அல்லது ஃபைனல் எக்ஸாமிலையோ நீங்கள் இப்படி மடித்து வெட்டுறது எல்லாம் அவ்வளோ பொருத்தம் என்பது தெரியாமல் இருக்கு. உண்மையில் பொருத்தம் இல்லை, அது உண்மையில் பொருத்தம் இல்லை. அப்படி செய்கிறது அழகும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு 40 கேள்விகள் 60 நிமிடங்கள். அப்போ 40 கேள்விகளையும் 60 நிமிடத்தில் செய்கின்றால் சராசரி ஒரு கேள்விக்கு 1.5 நிமிடங்கள் தேவை. அப்போ நாங்கள் 1.5 நிமிடத்துக்குள்ளே பேப்பரை எடுத்து மடித்து வட்டி நிமித்தி பார்த்து சரியான விடை என்பது எல்லாம் பொருத்தம் இல்லை. இதுகள் எல்லாம் நீங்கள் இந்த கண்ணாடி பிம்பம் அல்லது சமச்சீர் என்ற எண்ணக்குறைகளூடாக நீங்கள் விளங்கி கொள்வதுதான் இலகுவாக இருக்கும், சுகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்ப்போம் என்றால் இதில் வெட்டப்பட்ட துண்டு இது, இதனுடைய சமச்சீர் இதாக இருக்கும், இதனுடைய சமச்சீர் இதுவாக இருக்கும். இங்கே பார்க்கின்ற பொழுது இதனுடைய சமச்சீர் இது, இதனுடைய சமச்சீர் இது. அப்போ இங்கே இது பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த வினாவாக பார்ப்போம். நாங்கள் இதில் அந்த எண்கோலம் என்றது பார்த்து நாங்கள் எண்கோலத்தில் ஆகவே 2 4 2 4 6 8 8 10 12 14 ஆகிய 10 என்ற இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக இதில் இருக்கும். அடுத்த வினாவாக நான் பார்க்கின்ற பொழுது இங்கே 99 இருந்து 120க்கு முன்னால் என்றால் 99 இருந்து 120க்கு முன்னால் என்றால் 99 120க்கு முன்னால் என்றால் 119 வரை. இதுவரைக்கும் 0 எத்தனை தடவை இருக்கும்? இப்போ 100ல் 2 தடவை இருக்கும், 101ல் 1 தடவை, 102 103 104 105 106 107 108 109 110 111 இருந்து அப்படி இருக்காது. ஆகவே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தடவைகள் அந்த 0 என்பது இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி கடினமான நேரத்தில் நீங்கள் எழுதி கூட பார்க்கலாம் எந்த இது வரைக்கும் உண்டு. இப்போ 120க்கு முன்னால் என்று ஏன் சொல்லப்படுதுன்னா 120 நீங்கள் சேர்த்தீங்கன்னா விட மாறும். ஆகவே 99 120க்கு முன்னால் என்றால் 119 வரைக்கும் எத்தனை இருக்குண்டா 12 பூஜ்ஜியங்கள் இருக்கு. அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் இங்கே நிறம் தீட்டப்பட்ட ஒரு உருவம் ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே உருவத்திலே 9ல் 5 பகுதியை என்ன பின்னம் 9ல் 5 9ல் 5 பின்னத்தில் இந்த பின்னத்தை பாருங்கள் 9ல் 5 இவ்வுருவில் 9ல் 5 நிழற்றுவதற்கு இன்னும் எத்தனை? அப்போ இதில் பார்ப்போம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 சிறிய முக்கோணங்கள் உண்டு. 18 சிறிய முக்கோணம் என்றால் 9ல் 1 அண்டா 18 நீங்கள் 9ஆல் பிரிங்க, 9ஆல் பிரித்தா 2. அப்போ அதாவது 9ல் 1 என்பது 2, 9ல் 1 என்றது 2 என்றால் 9ல் 5 என்றால் 2 தர 5 10. ஆகிய 1 2 3 4 5 6 ஏற்கனவே நிறம் தீட்டப்பட்டுள்ளது. இன்னும் 4 நிறம் தீட்டினால் சரியான விடை. ஆகவே 4 என்பது சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் இங்கே ஒட்டகங்கள் பாலைவனத்தில் உள்ள பசும்புற்களை உண்டு தமது பசியை தீர்த்து கொண்டன என்பது பொய்யெனின் அதற்கான காரணம் யாது? ஒட்டகங்கள் பாலைவனத்தில் உள்ள பசும்புற்களை உண்டு தமது பசியை தீர்த்து கொண்டது. அப்போ இந்த வாக்கியம் பொய்யண்டா என்ன காரணமாக இருக்குமெண்டா ஒட்டகங்கள் புற்களை உண்ணாமை. அப்போ ஒட்டகங்கள் புல்
சாப்பிட்றதா சாப்பிடலையா என்ற ஒரு வினாவை நாங்கள் கேட்கலாம். அடுத்தது அது ஒன்றில் தாவர உண்ணி என்றால் தாவரங்களை தான் சாப்பிடும். ஆகவே புட்களை சாப்பிட்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஒட்டகங்கள் நீரை மட்டுமே அருந்துகின்றமை, அதுவும் சாத்தியப்பாடில்லை. ஏண்டா எந்த ஒரு உயிரினம் நீரை மட்டும் தனது உணவாக பயன்படுத்தாது. அது ஒன்றில் தாவர உண்ணியாக இருக்கும் அல்லது மாமிச உண்ணியாக இருக்கும். தாவர உண்ணி அல்லது மாமிச உண்ணியாக இருக்குமே தவிர நீரை மட்டும் உண்டு வாழுகின்ற உயிரினங்கள் என்பது இல்லை. ஆகவே பாலைவனத்தில் பசும்புட்கள் காணப்படாது. அதுதான் சரியான விடை. என்னென்னா பாலைவனம் என்பது மணலும் மணல் சார்ந்த பிரதேசம். பாலைவனம் என்பது மணலும் மணல் சார்ந்த பிரதேசத்தையும் தான் பாலைவனம் என்பார். அப்போ பாலைவனத்தில் என்ன புட்கள் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பசும்புட்கள் என்பது இங்கே பசும்புட்கள் என்பது இருப்பது அரிது. ஆகவே இந்த மூன்றாவது விடை தான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த வினா பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்க, பொருத்தமான வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. இங்கே சட்டை துணி, அதாவது இங்கே நாங்கள் மாறிப்பாப்பமாக இருந்தால் சட்டை துணி என்பதற்கு பதிலாக துணியில் சட்டை செய்வது வளமை. சட்டை துணி என்று பார்க்க துணியிலிருந்து சட்டை. அப்போ வளையல் எண்ணத்திலேருந்து செய்கிறது? கையிலேருந்து செய்கிறதா, காப்பிலேருந்து செய்கிறதா, தங்கத்திலேருந்து செய்கிறதா? ஆகவே இங்கே இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்கம் என்பது சரியான விடை. அதாவது சட்டை செய்வதற்கு துணி தேவை என்பது போல, சட்டை செய்வதற்கு துணி தேவை என்பது போல வளையல் என்றது காப்போண்டை செய்வதற்கு தங்கம் தேவை. வேறு உலோகத்திலும் செய்யலாம். ஆனால் இங்கே தரப்பட்ட விடை தங்கம் இருக்கிறதுனால தங்கம் பொருத்தமான விடையாக இருக்கு. அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் இங்கே பாருங்க, சமீர குறித்த சக்கர விளையாட்டின் போது அம்புக்குறி காட்டும் இடத்திலிருந்து ஆரம்பித்து, ஆகவே அங்கே சமீர என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இந்த அம்புக்குறி காட்டப்படுகின்ற இடம் என்பது இது, இந்த இடத்துல நிற்கிறார். அம்புக்குறி காட்டப்படுகின்ற இடம் என்பது இங்கே தெரியப்படுகின்றது. இந்த இடத்தில் நிற்கிறார் சமீர. அப்போ சமீர சக்கர விளையாட்டின் போது அம்புக்குறி காட்டப்படும் இடத்திலிருந்து ஈயிலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ சமீரன்றது இதெல்லாம் நிற்கிறார். ஈயிலிருந்து ஆரம்பித்து தனது இடது காலை தூக்கி வலம் சுழியாக வலது இடது வலது என தொடர்ச்சியாக கால்களை மாறி மாறி முன்னோக்கி வைக்க தொடங்கினான். இவ்வாறு 3 சுற்று பாய்ந்த பின் அவன் இடது காலை 2 தடவைகள் ஊன்றிய இடம் எது என்று கேட்கிறான். அதாவது இங்கே பார்க்கின்ற பொழுது தனது இடது காலை வைத்து வலது காலை வைத்து இடது காலை வைத்து, அப்போ படியில் ஏறுவது போல நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இந்த இதில் இருந்து காலை வச்சு 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 சக்கரத்தில் ஏறுறது, படியில் ஏறுறது ஒரு வட்ட வடிவமான படி என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அப்போ இவர் என்ன செய்கிறாண்டா, ஈல இருந்து முதல் தனது இடது காலை வைக்கிறார். ஈலேருந்து ஒரு காலை வைக்கிறார். அப்போ இதில் இடது கால் வைக்கிறார். ஈலேருந்து முதலாவது இடது கால். பேந்து இங்கே வலது காலை வைக்கிறார். பேந்து இடது கால் வலது கால் இடது கால் வலது கால் இடது கால் திருப்பி வலது கால், இங்கே இடது கால் வலது கால் இடது கால் வலது கால் இடது கால் வலது கால் இடது கால். அப்போ கேள்வி என்னென்றால், சமீர் சக்கர விளையாட்டின் போது அம்புக்குறி காட்டும் இடத்திலிருந்து ஆரம்பித்து முதல் ஈ என்ற சக்கரத்தில் தனது இடது காலை ஊன்றி வலம் சுழியாக வலது இடது வலது என தொடர்ச்சியாக கால்களை மாறி மாறி முன்னோக்கி பாயத் தொடங்கினான். இவ்வாறு 3 சுற்றுகள், அப்போ முதலாவது சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்று 3 சுற்றுகள் சுற்றப்பட வேண்டும். 3 சுற்றுகள் தொடர்ச்சியாக 3 சுற்றுகள். அப்போ இதிலிருந்து
இடது கால் என்றால் தனது ஆரம்ப காலை இடது கால் வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஈ என்ற சக்கரத்தில் தனது இடது காலை. அப்போ இங்கே இடது கால், இடது வலது இடது வலது இடது வலது இடது, இங்கே ரெண்டாவது சுற்றில் வலது பேந்து, இங்கே இடது வலது இடது வலது இடது வலது பேந்து இடது ரெண்டு வைக்கிறார். இப்படி வைக்கல மூன்றாவது சுற்றில் அவன் கேட்குறான் என்ன பாய்ந்த பின் அவன் இடது காலை இரு தடவைகள் ஊன்றிய இரண்டாவது ஆங்கில எழுத்து எது என்பது ஈ என்பது பொருத்தமாக இருக்கு. இங்கே பாருங்க, முதலாவது இடது கால், இரண்டாவது இடது கால். ஆக இந்த அடிப்படையில் இந்த வினாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன, இந்த இடம் சுழி வலம் சுழி என்ற ரெண்டு எண்ணக்கருக்களையும், வலம் சுழி என்ற ஒரு இடம் சுழி என்ற எண்ணக்கருக்களையும், இடது கால் வலது கால் என்ற ரெண்டு எண்ணக்கருக்களை நாங்கள் இந்த வினாக்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் அடுத்த வருகின்ற வகுப்புகளில் தொடர்ச்சியான 18வது வினாவிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.